முதலமைச்சர் ஆனதற்கு வாழ்த்து தெரிவிக்க வந்ததாக தகவலானது தெரிய வந்தது. ஸ்ரீராம், முதலமைச்சர் விஜயை சந்தித்திருக்கிறார் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் முதலமைச்சர் விஜயை நேரில் சென்று சந்தித்திருக்கிறார் கமல்ஹாசன். வினோத், மீண்டும் ஒரு முறை இந்த சந்திப்பு தொடர்பான முக்கிய விஷயங்கள் குறித்து பகிர்ந்துக்கலாம். யாரெல்லாம் அந்த சந்திப்புல பங்கெடுத்திருக்காங்க? கமல் மட்டும் தான் வந்திருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் இதுல பேசப்படுது? ஏற்கனவே விஜய் பல தலைவர்களை சந்தித்திருந்ததை பார்த்தோம், பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சதை பார்த்தோம். இப்போ கமல்ஹாசன் இந்த சந்திப்பு தொடர்பான விவரங்களை மீண்டும் ஒரு முறை பகிர்ந்துக்கலாம். தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக வெற்றி பெற்றுள்ள விஜய் பல்வேறு கட்சி தலைவர்களை, குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தற்போது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், வைகோ, திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களை சந்தித்த நிலையில் மக்கள் நீதி மைய தலைவர் எம்பியுமான நடிகருமான கமலஹாசன் அவரை விஜய் நேரில் சந்திக்காத இந்த தருணத்தில் அவர் ஒரு நடிகர் என்பதால் அவரது வீட்டிற்கு தாமாக முன்வந்து இன்று சந்திப்பு நடத்தி அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வினோத். நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் விஜயை மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறார் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன். விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். சென்னை ஈசிஆர் நீலாங்கரை இல்லத்தில் உள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை மக்கள் நீதி நடிகரும் எம்பியுமான கமலஹாசன் அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து அவருடைய கலந்துரையாடியுள்ளார். இன்று முதலமைச்சர் வீட்டிலிருந்து வெளியே செல்லாத நிலையில் இந்த ஈசிஆர் இல்லத்திற்கு கமலஹாசன் வந்து முதலமைச்சருடன் ஒரு அரை மணி நேரம் சந்திப்பு நடத்தியுள்ளார். ஸ்ரீராம், இந்த சந்திப்புல என்னென்ன முக்கிய விஷயங்கள் குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட்டிருக்கு? வேற யாரும் கமல்ஹாசன் கூட உடன் வந்திருக்காங்களா? வேற யாரெல்லாம் இருக்காங்க இந்த சந்திப்புல பங்கெடுத்திருக்காங்க? நிச்சயமாக கமலஹாசன் தனி ஒரு அழக வருகை தந்து முதலமைச்சரிடம் சந்திப்பு நடத்தினார். சந்திப்பில் இந்த கமலஹாசன் எம்பி வந்து திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியின் எம்பி மரியாதை நிமித்தமாகவும் நடிகர் என்பதாலும் அவரை நேரில் சந்தித்து முதலமைச்சர்